கோர்ட். நீதிபதி ஆசனத்தில் அமர்ந்திருக்க, குற்றவாளி கூண்டுகளில் எதிரும் புதிருமாக கணவன் மனைவி கணேஷ், கமலா. நடுவில் வக்கீல்கள் வரிசையை ஒட்டி இவர்கள் குழந்தைகள் 10 வயது பாபு, 7 வயது கிருபா நின்றார்கள். நீதிபதி கணேசனை பார்த்து, உங்கள் விவாகரத்துக்கான கடைசி கெடுவு நாளான இன்று இறுதி முடிவாய் கேட்கிறேன். உங்களுக்கு மனைவியோடு வாழ விருப்பம் இல்லை. விவாகரத்து தேவையா கேட்டார். தேவை சார். கணேஷ் தயங்காமல் பதில் சொன்னார். கமலா நீங்க என்று பார்த்தார். தேவை சார். இவளும் அசராமல் சொன்னார். சரி, உங்கள் 2 குழந்தைகள்ல யாருக்கு எந்த குழந்தை வேணும்? கமலா விருப்பம் சார் என்றான் கணேஷ். நீங்க என்று அவர் பார்வை இவள் பக்கம் திரும்பியது. அவர் விருப்பம் சார் சொன்னாள் அவள். குழந்தைகளா? நீங்க யார் யாரோட இருக்க ஆசைப்படுறீங்க? நீதிபதி குழந்தைகளை கேட்டார். யாரோடும் இல்லை சார். பாபு, கிருபா இருவரும் ஒரே குரலில் கூவினார்கள். கேட்ட நீதிபதி உட்பட அங்கிருந்த மொத்த பேர்களுக்கும் அதிர்வு. பாபு தொடர்ந்தான். எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கல. 2 பேரும் எடுத்த எங்கள் புத்தியில் பட்ட முடிவு. எங்கள் பிறப்புக்கு இவங்க காரணம். ஆகையினால ஒரே வயிற்றுல பிறந்தோம். அப்படியே கடைசி வரை ஒன்றா இருக்க ஆசைப்படுகிறோம். இவங்க பிரிவுக்காக நாங்கள் பிரிய மாட்டோம். இவங்க அப்பா அம்மாவோடும் நாங்கள் வாழ மாட்டோம். காரணம், அது தாத்தா பாட்டிக்குள் வீண் வருத்தம். நாங்கள் வளர வாழ எங்களை ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்க. இல்லை தொட்டில் குழந்தை திட்டத்தில் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அதுக்கு வழி செய்யுங்க. கையெடுத்து கும்பிட்டு முடித்தான். ஆமாம் சார். சிறுமியும் தலையை ஆட்டி அதை ஆமோதித்தாள். மற்றவர்களை விட பெற்றவர்களுக்கு செருப்பால் அடித்த உணர்வு, அதிர்வு. பிள்ளைங்க புத்தி எங்களுக்கு இல்லை. கண்ணை திறந்துட்டாங்க. எங்களுக்கு குழந்தைங்க வேணும். விவாகரத்து வேணாம். கணேஷ் கதற, ஆமாம் சார். கமலாவும் கதறி நீதிபதியை பார்த்து கைகூப்பினார். கண்களில் கண்ணீர் வழிந்தது.